விருதாச்சலம் அருகே கூழாங்கல்லை கடத்திய லாரியை மடக்கி பிடித்த கனிம வளத்துறை அதிகாரிகளை கொலைவெறியுடன் தாக்கிய சம்பவத்தில் 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த சம்பவத்தில் நடந்தது என்ன என்பதை பார்க்கலாம். கடலூர், கள்ளக்குறிச்சி மாவட்ட எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் உள்ள கிராமங்களில் கூழாங்கல் கடத்தப்படுவதாக விழுப்புரம் கனிம வளத்துறை அதிகாரிகளுக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இந்த தகவலின் பேரில் நேற்று இரவு விழுப்புரத்தை சேர்ந்த பறக்கும் படை அதிகாரிகளான கனிம வளத்துறை உதவி இயக்குநர் ராமஜெயம், உதவி புவியியலாளர் பாலசுப்ரமணியன் மற்றும் கார் ஓட்டுநர் சேகர் ஆகிய மூவரும் கொக்கம்பாளையம் கிராமத்திற்கு வந்துள்ளனர். அப்போது அந்த வழியாக வந்த லாரியை நிறுத்தி சோதனை செய்தபோது லாரியில் கூழாங்கற்கள் கடத்தி செல்லப்படுவது தெரியவந்தது. மேலும் கள்ளக்குறிச்சி மாவட்ட எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் கூழாங்கல்லை திருடி கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் வழியாக கொண்டு செல்ல முற்பட்டதும் தெரியவந்தது. இதனால் கனிம வளத்துறை அதிகாரிகள் லாரியை பறிமுதல் செய்து உளுந்தூர்பேட்டை காவல் நிலையத்திற்கு எடுத்து சென்று கொண்டிருந்தனர். அப்போது கொக்கம்பாளையம் கிராமத்தின் அருகே சென்று கொண்டிருந்த போது காரில் வந்த மர்ம கும்பல் லாரியை வழிமறித்து லாரிக்குள் இருந்த கனிம வளத்துறை அதிகாரிகளை கீழே இறக்கி கொடூரமாக தாக்கியுள்ளனர். அப்போது கூழாங்கல் ஏற்றி வந்த லாரியை அருகே உள்ள பள்ளத்தில் தலைகீழாக கவிழ்த்துவிட்டு அந்த மர்ம கும்பல் அங்கிருந்து தப்பி ஓடியுள்ளது. மேலும் அரசு அதிகாரிகள் கழுத்தில் அணிந்திருந்த தங்க நகைகளை பறித்துவிட்டு சென்றதாக அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். அவர் எங்களை அழைப்பின் பேரில் உதவி புவியாளர், நான் ஓட்டுநர் சேகர், ப்ரைவேட் டிரைவர் கூப்பிட்டு அழைச்சிட்டு வரோம். இந்த மாதிரி இந்த இடத்துல கல் குவியில் இருக்குது, எங்களுக்கு தெரியும் யார் யார் கள்ளத்தனமாக எடுக்கிறாங்கன்ட்டு. அதை பார்க்குற சொல்ல நைட்டில் வர சொல்ல ஒரு லாரி நிற்கிது. கள்ளத்தனமாக நிற்கிது. சீட்டு நடை சீட்டு எங்கிறது இல்லைன்னு சொன்னால் அந்த இடமே திருட்டு கல் லீஸ் கொடுத்த ஏரியா கிடையாது. அது நாங்கள் வண்டியை பிடிச்சிட்டு எடுத்துகிட்டு வந்தோம். சீட்டு இல்லைன்னு சொல்லி கொஞ்சம் தூரம் எடுத்துகிட்டு வந்தது. உளுந்தூர்பேட்டை போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறதுக்காக எடுத்துகிட்டு வர சொல்ல என்ன பண்ணோம், ஒரு பொலிரோ காரில் வழி மறைக்கு நிப்பாட்டுறாரு. அந்த டிரைவர் லாரி ஓட்டினா லாரியில் உதவி புவியாளர் நானும் ஏறிட்டு வந்தோம். போலீஸில் ஒப்படைக்க போகணும்னு சொல்லிட்டு லாரியில் உட்காந்து அந்த உதவி புவியாளரும் நானும் லாரிக்குள்ளே மட்டும் கவுத்து விட்டான். அந்த பையன் பொலிரோ வரவும் அந்த பையன் கவுத்து விட்டான். அதுக்குள்ளே நாங்கள் மாட்டிட்டது சில லேசான காயம் ஆச்சு எங்கள் 2 பேர்த்துக்கு. போயிட்டு அப்புறம் இறங்கி நிற்க சொல்ல அந்த ஊர்லேருந்து ஒரு 10-15 பேர் சேர்ந்து தடியும் கம்பு எடுத்து எல்லா 4 பேர்த்தையும் போட்டு அடித்தாங்க. என்னை கண், வயிறு, கால், கை எல்லாத்தையும் போட்டு அடித்தாங்க. அதே மாதிரி உதவி புயலருக்கும் கால் போட்டு அடித்தாங்க. உதவி இயக்குனருக்கு கண் அடித்து கலங்கியிருக்கு, ரத்தம் இதாக நடந்தது. அதை உளுந்தூர்பேட்டை ஆஸ்பத்திரியில் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்தோம். அதுக்குள்ளே ஸ்டேஷன்லேருந்து எல்லாம் ஸ்டேஷனில் விசாரணை பண்ணிட்டு ஸ்டேஷன் இப்படி இது உளுந்தூர்பேட்டை எப்படி சார் போனீங்க? அங்கே அந்த வழியாக வந்தவங்க காரில் அழைச்சிட்டு போனாங்க. இந்த மாதிரி நாங்கள் அடிப்பட்டு இருக்கிறத பார்த்து அழைச்சிட்டு போனாங்க. அந்த ஊரில் ஒரு 2-3 பேர் காப்பாற்றி கூப்பிட்டு போனாங்க. இந்த தாக்குதலால் தலை, கை, கால் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பலத்த காயத்துடன் நடு ரோட்டில் நின்று கொண்டிருந்த அரசு அதிகாரிகளை அந்த வழியாக வந்த பொதுமக்கள் மீட்டு உளுந்தூர்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். மேலும் இந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட கனிம வளத்துறை அதிகாரிகள் விருதாச்சலம் அடுத்த ஆலடி காவல் நிலையத்தில் தன்னை தாக்கிய மர்ம கும்பல் மீது புகார் அளித்தனர். புகாரின் பேரில் ஆலடி காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். முதல் கட்ட விசாரணையில் கனிம வளத்துறை அதிகாரிகளை தாக்கியது 10க்கும் மேற்பட்டோர் என்பது தெரியவந்தது. அதோடு கூழாங்கல் கடத்தி வந்த லாரியை பள்ளத்தில் கவிழ்த்துவிட்டு சென்ற மர்ம கும்பல் மீண்டும் நேற்று நள்ளிரவில் ஜேசிபி மூலம் லாரியை மீட்டு வனத்துறைக்கு சொந்தமான காட்டில் பதுக்கி வைத்துள்ளனர். இந்நிலையில் காவல்துறையினர் லாரியை பறிமுதல் செய்து காவல் நிலையம் கொண்டு வந்தனர். இந்த சம்பவத்தில் தொடர்புடைய கனகராஜ், வேல்முருகன், தினேஷ் ஆகிய 3 பேர் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளனர். தப்பி ஓடிய மற்றவர்களை பிடிக்க போலீசார் தீவிரம் காட்டி வருகின்றனர்.